வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். காலையில் என்னடா வீட்டில் ஒரே சத்தமாக இருக்குன்னு வெளியே வந்து பார்த்தா பச்சைக்கிளி. ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மயில் வேறு வீட்டுக்கிட்ட சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்கள் அம்மா எப்பவுமே சாப்பாடு வைப்பாங்கனால அவங்களுக்கு பயப்படாது. நான் போனால் ஓடிடுங்க. வீட்டில் யூஎஸ் போயிட்டு வர சொல்லிட்டாங்க. என்ன 100 ரூபாய் கொடுத்து யூஎஸ் போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டால் உழவு சந்தைக்கு தான். ஒரு பழைய ஜோக்கு தான், இருந்தாலும் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு 2 காய் வாங்கலாம் போனேன். தக்காளி வந்து கிலோ 40 ரூபா. நாங்கள் எங்கள் அம்மாட்ட தக்காளி பார்த்து தாங்க வாங்கிட்டு போனோம். ஏன்னா கொஞ்சம் அழுகி இருந்தாலும் எனக்கு சரியான திட்டு விடுவோம். அதனால் பொறுக்கி பொறுமையாக எடுத்து 1 கிலோ வாங்கியாச்சு. அடுத்தது வெங்காயம் அப்படி தான், நல்ல ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸாக தான் எடுக்கணும். ரொம்ப சின்னதாக எடுத்தாலும் பெருசாக தான் சண்டை வரும். அப்புறம் சவுச்சோ பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கிற ஒரு கிழங்கு எடுத்துட்டு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸாக ஒன்று வாங்கிட்டு 1/2 கிலோ வெங்காயமும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் சைக்கிள் பிராண்ட் பற்றி வாங்கலாம்னு கடைக்கு வந்துட்டேன். அவங்களுக்கு அந்த பாப்பா போட்ட பற்றி தான் வாங்கிட்டு போனோம். எல்லாம் அடி தான் விடுவோம். அப்புறம் நபாட்டி ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா தான் பேசுவான்னு நினச்சேன். ஆனால் குறை சொல்லிட்டாங்க. அதை பாரு வாங்குறேன். இதெல்லாம் கிழங்காதெல்லாம் பாதி வீணா போயிடும். இதெல்லாம் பாரு எல்லாம் எப்படி கிடக்கணும். நல்லா தான் இதோட யாரெல்லாம் வாங்கிட்டு வருவா. இதுதான் நீ நொட்ட சொல்ல எனக்கு தெரியும். முளைக்கிற கிழங்கு இல்லை, முளைக்காத கிழங்கு வாங்கிட்டு வானே 1/2 கிலோ. ஓகே பை கைஸ், நாளைக்கு பார்ப்போம்.